Hello, welcome to My Voice, My Choice, Muttu Musings. Today, Muttu Musings Lab, we will see a very important topic in today's world, and also we will see that we will give some life tip. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் everyone talks about a competitive world. So என்னது competitive world? Today competition is there everywhere. Everybody knows. Organizations, individual competition இருக்கு, ஆர்கனைசேஷன்ல இருக்கு, between towns competition இருக்கு, between cities competition இருக்கு, between countries competition இருக்கு. So everywhere there is a competition. That is why in the entire world there is a competitive world. So in the competitive world அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, there was a time when people were not much worried about how others progress, what are their achievements. இப்படி எதை பற்றியும் ஜாஸ்தி கவலைப்படாமல் தனக்கு என்ன இருக்கோ ஓகே, எஸ் வாட் எவர் ஐ ஆம், ஸோ ஐ வில் கோ லைக் தட். ஸோ திஸ் வாஸ் த ட்ரெண்ட், திஸ் வாஸ் த attitude மேபி சம் 50 years பேக். ஸோ நவ் everything is competition. We are bringing up, நம்ம குழந்தைங்களையே we are bringing up in a very competitive environment and we are encouraging them to be competitive. ஸோ இப்போ சும்மா கரண்ட் அப்போ இது பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸில் இந்த கொரோனாவையே பார்த்துக்கோங்க. பீப்புள் தேர் இஸ் சம் டாக் கோயிங் ஆன், ஆல் நெட்டிசன்ஸ் வில் நோ தட் China has propagated this virus in order to conduct a bio war on other countries. ஸோ இப்படிலாம் பேசிக்கிறாங்க. ஸோ why China wants to do this? Because China wants to conquer the entire world. It wants to go above the big wigs like USA. So they want to be a superpower. ஸோ இப்படிலாம் டாக்ஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் காம்படிஷன் அப்படிங்கிறது என்ன? காம்படிஷனுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கலாம்? இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது காம்படிஷன்லேருந்து இட் கோஸ் டு ஜெலசி. ஜெலசிலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்பிரசி. ஸோ ஒன்ஸ் கான்ஸ்பிரசி நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா தென் வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாயிடும். இட் வில் பி a question mark. So life will be a question mark. So competition should be to the extent tolerable and doesn't really damage anybody's interest to the core. So இதுதான் healthy competition. So competition should be always like that அப்படிங்கிறது தான் கன்செப்ட். இப்போ ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு தரம் சார் விஸ்வேஸ்வரையா யார் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். ஹி வாஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். ஹி வாஸ் ஆர்கிடெக்ட் ஆஃப் மெனி ஆஃப் த bridges in India. So he was the one recipient of Sir designation award or whatever you call it from the British people themselves. ஸோ அந்த மாதிரி சர் பட்டம் வாங்கின ஒரு விஸ்வேஸ்வரையா ஒன் டைம் ஹி வென்ட் டு மீட் காந்திஜி.
அவர் காந்திஜியை மீட் பண்ண போன போது அங்கே ஒரே ஒரு சேர் மாத்திரம் இருந்தது. ஸோ ஹி ஜஸ்ட் சாட் இன் த சேர். கொஞ்ச நேரம் கழிச்சு காந்திஜி வந்தபோது ஹி ஜஸ்ட் saw him and asked him, ஸோ நீங்கள் கோட்டு சூட்டு போட்டுருக்கீங்க, ஸோ சேர்லேயே உட்காந்துட்டீங்க. நான் வந்து என்னோட கண்ட்ரியில் பீப்புளெலாம் எப்படி ஜென்ரலாக இருக்காங்களோ அவங்கள மாதிரி தான் நான் இருக்கேன். ஸோ ஐ எம் ஃபாலோயிங் தட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ ஐ எம் லைக் திஸ், நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது விஸ்வேஸ்வரையா சொன்னாரா, சார் நானும் ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா ஒரு ஆர்டினரி பர்சன் தான். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் சின்ன பையனாக இருந்தபோது ஐ யூஸ் டு சி ஆங்கிலேய துரைகள், த இங்கிலீஷ்மென், த சோகால்டு ஆஃபீஸர்ஸ் ஜாலியாக ரோடில் காரில் போகிறதையும், அண்ட் தேவர் வேரிங் த ஃபுல் சூட் அண்ட் வித் ஆல் தட் வாட் எவர் அதர் அக்சசரிஸ், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஐ யூஸ் டு ஃபீல் தட் ஐ ஆல்சோ ஷுட் பிகம் லைக் திஸ் ஒன் டே, நானும் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்சியராக நினைப்பேன். அண்ட் தட் தாட், அந்த தாட்னால ஸோ ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் டு கம் அப் டு திஸ் லெவல். ஸோ இன்றைக்கி நான் இது கோட்டு சூட்லாம் போட்டு இருந்தாலும் இதை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். அண்ட் த இன்ஸ்பிரேஷன் வாஸ் டிரைவ்டு ஃப்ரம் த பர்டிகுலர் இங்கிலீஷ் பர்சன். ஸோ உங்களை போலவே என்னோட எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அப்படின்னு நம்மளும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா நம்ம கண்ட்ரியில் எல்லாரும் கீழே உட்காந்துக்கணும். இங்கிலீஷ் பர்சன்ஸு the British will sit on the chair and rule everyone forever அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்டு காந்திஜி இதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தாரு, இல்லை ரிப்ளை ஏதாவது கொடுத்தாரா, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் விட்டுடுங்க. ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது இட் ஷுட் பி அவுட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் த காம்படிஷன் ஷுட் கம் ஃப்ரம் இன்ஸ்பிரேஷன். ஸோ தட் இஸ் த ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது இந்த காம்படிஷன் எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட பிள்ளைங்களை காம்படிட்டிவாக வளர்த்துருக்கோம், இல்லை நம்மளே காம்படிட்டிவாக இருக்கோம், இப்படிங்கிறதெல்லாம் டோட்டலி எவ்ரி ஒன் நோஸ். ஸோ திஸ் இஸ் த அல்டிமேட் லெவல் வேர் a competition should end to be healthy. ஸோ இந்த கதையை சொல்லி இதுதான் இன்னைக்கு லைஃப் டைம், இட்ஸ் a லைஃப் டிப். Competition should never drift into jealousy and result in conspiracy. So இன்னைக்கு the world, a lot of the evils that are happening in the world, it is due to this kind of happening chain reactions. நம்மளே பார்க்குறோம் நிறைய விஷயங்களில். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த சைனா இன்சிடென்ட்ஸு. ஸோ டுடே மியூசிங் இதுதான். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு சப்ஸ்கிரைப் டு த மை வாய்ஸ் யூடியூப் சேனல். So you will receive the notifications by pressing all the bell buttons. So you will regularly receive the notifications. And உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாம் கூட ரெக்கமெண்ட் பண்ணுங்க to subscribe to the My Voice Choice YouTube channel, and also like the My Voice My Choice Facebook page of mine. ஸோ இன்னைக்கு லைஃப் டிப்புக்கு சூட்டபுளாக நான் பாடிய ஒரு பாட்டு லிங்கை நான் கீழே கொடுக்குறேன். ப்ளீஸ் கிளிக் தட் and listen to that song and subscribe to the channel. Thank you very much.